பார்க்கக்கூடிய கான்செப்ட் என்னன்னா, வேரியபிள் பவர் வேரியபிள் வரும். என்ன வருது? வேரியபிள் பவர் வேரியபிள் வேரியபிள் பவர் வரும். அப்ப வேரியபிள் பவர் பவர் தான் ஒரு நான் எக்ஸாம்பிள் காட்டியிருந்தேன். அது என்ன வேரியபிள் பவர் வேரியபிள்? அப்படின்னா, இந்த மாரி கொஸ்டின்ஸ். இந்த மாரி கொஸ்டின்ஸ் நம்ம எப்படி டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கிறது? வேரியபிள் பவர் வேரியபிள் வந்தாவே நம்ம என்ன பண்ணணும்னா, லாகரிதம் மெத்தட் தான் போடணும்னு நான் வச்சுக்கணும். சரிங்களா? நம்மளுக்கு வேரியபிள் பவர் வேரியபிளோ, இல்ல கான்ஸ்டன்ட் பவர் வேரியபிளோ என்னமாச்சும் ஒரு ஐடியா வந்ததுன்னா, நம்ம டக்குனு என்ன பண்ண போறீங்க? யூசிங் த லாகரிதம் கான்செப்ட். ஏன்னா டைரக்ட்டா ஃபார்முலா கிடையாது. எக்ஸ்‌க்கு ஃபார்முலா தெரியும், sin எக்ஸ்‌க்கு ஃபார்முலா தெரியும். இது என்ன பவர்ல இருக்குது. இது எப்படி நம்ம போடுறது? அப்படி போட முடியாது. ஃபார்முலா கிடையாது. ஓகே அதனால என்ன சார். பண்ண சொல்றான்னா, நம்மளுக்கு ஒரு சில ஃபார்முலா லாகரிதம் தெரியும். அந்த ஃபார்முலாவ கேட்கறான். என்னென்ன ஃபார்முலா உங்களுக்கு தெரியும் லாக் பேஸ் பண்ணி? லாக் ஏபி. என்ன ஃபார்முலா? லாக் ஏ லாக் பி. லாக் ஆஃப் ஏ பை பி. என்ன ஃபார்முலா? log of a minus b. log of a minus log b. சரி. அடுத்த ஃபார்முலா? லாக் ஏ பவர் பி. பி log லாக் ஏ. சரிங்களா? சார். அதே லாக் ஆஃப் இங்க பேஸ் ஏ இது எல்லாமே நம்மளுக்கு வேணும்னா பேஸ் ஈன்னு அர்த்தம். நம்ம இன்டகிரேஷன் டெரிவேட்டிவ் படிக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா, பேஸ் இ நான் லாக்ம்பாங்க. எல்லாமே பேஸ் ஈன்னு இருக்கு. சரிங்களா? சார். அப்ப இங்க பேஸ் இ, இ பிளஸ் எக்ஸ்ன்னு வந்தா அதனோட ஃபார்முலா என்னன்னா, வெறும் எக்ஸ் தான் வரும். சரிங்களா? சார். அதே மாரி லாக் சப்போஸ் இங்க ஏ, இங்க பின்னு வருதுன்னா, நம்ம என்ன மாத்தணும்? இத வந்து லாக் பேஸ் ஈக்கு மாத்தணும். ரொம்ப இம்பார்டன்ட் ஃபார்முலா கொஞ்சம் பார்த்துக்கங்க. இத பேஸ் பண்ணி 2 மார்க்குள்ள ஜேஇ கொஸ்டினே கேட்பாங்க. இது எல்லாமே பேஸ் பார்த்து ஈ தான் இருக்கு. இங்க பாருங்க பேஸ் பார்த்து எல்லாத்துக்குமே நம்ம ஈன்னு தான் வரும். எங்கெல்லாம் லாக் யூஸ் பண்றோமோ டெரிவேட்டிவ்ல அங்க வரது எல்லாமே ஈங்கிற ஃபங்ஷன் தான். சரியாங்கண்ணே? பட் எஸ் இங்க சார். வந்து உங்களுக்கு ஏ வந்துருது. பேஸ் வந்து வேற என்னாச்சு 10ஓ, 2ஓ, 7ஓ இங்க பேஸ்ல வந்துச்சுன்னா, நம்ம எப்படி லாக் பேஸ்க்கு மாத்துறதா ஈக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் ஃபார்முலா நம்ம ஈஸியான ஃபார்முலா தான். லாக் பேஸ் இ பி டிவைடட் பை லாக் பேஸ் இ ஏ. இதுதான் ஃபார்முலா. சரிடா கண்ணு? இத பேஸ் பண்ணி உனக்கு ஜேஇ கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிறாங்க பார்த்துக்கங்க. மத்தபடி நம்ம அதிகமா யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா, எல்லா ஃபார்முலாவும் யூஸ் பண்ணுவோம். மெயினா பார்த்தா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். மெயினா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க. சரியாம்மா? எஸ் சார். ஏன்னா பவர்ல வேரியபிள் வரக்கூடாது. இங்க பாத்துங்க, எக்ஸ் பவர்ல sin எக்ஸ்ன்னு வந்துருச்சு. அதனால நம்மளுக்கு வந்து டைரக்ட்டா டெரிவேட்டிவ் ஃபார்முலா கிடையாது. அப்ப மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா, இந்த கொஸ்டினுக்கு வந்து நம்ம இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போறோம். சரிடா கண்ணு? எப்படி பண்றோம்னு பார்த்தலாமா? எஸ் சார். சரி. ஒரே நிமிஷம் இந்த கொஸ்டின் நடத்திடுறேன். அதுக்கப்புறம் காப்பி பண்ணிக்கலாம் எல்லாத்தையும். சார். சரி எந்த கொஸ்டின் வந்தாலும் நம்ம என்ன பண்றோம்? y ஈக்குவல்னு எடுத்துக்கோங்க. y குடுக்கல. அதனால நம்ம என்ன பண்றோம்? y ஈக்குவல்னு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ்க்கு. வெறும் எக்ஸ்ங்கிற வேரியபிள் மட்டும் வந்ததுன்னா, எக்ஸ்ங்கிற வேரியபிள் தான் வருது. அதனால நான் என்ன எடுக்கிறேன்? y ஈக்குவல்னு எடுத்துக்கிட்டேன். இத ஓகே சார். டைரக்ட்டா பண்ண முடியாதனால நான் என்ன பண்ணுவேன்? டேக்கிங் லாக் ஆன் போத் சைட். என்ன பண்ணிட்டேன்? டேக்கிங் லாக் ஆன் போத் சைட். கரெக்ட்டாம்மா? எஸ் சார். டவுட் இருந்தா கேட்டுக்கிட்டா கண்ணு. சார். அப்ப இது என்ன ஃபார்மேட்ல இருக்குது? a பவர் b ஃபார்மேட்ல இருக்குது. கரெக்ட்டுங்களா? a பவர் b ஃபார்மேட்ல இருக்குது. அப்ப என்னலாம் b இன்டு b யோட வேல்யூ என்ன? இதுதான் b, இதுதான் வந்து a. அப்ப என்னது b இன்டு sin x இன்டு log of x. ஏதாச்சும் டவுட் இருந்தா கேட்டுக்கிட்டா கண்ணு. ஸோ இந்த ஸ்டெப் வரைக்கும் டவுட் இருந்தா கேட்டுக்கோ. இதுதான் நம்மளுக்கு மெயின் ஸ்டெப். இதுக்கப்புறம் நம்ம டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்க போறோம். இது வரைக்கும் டவுட் இருந்தா கேட்டுக்கோ. அடுத்த டார்கெட் வந்து டெரிவேட்டிவ். அது ஒரு 2, 3 ஐடியா உள்ள புதுசா வரும். சொல்றேன் கண்ணு. நோ சார். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து லாக்னு எழுதிட்டு இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணணும். அதாவது வந்து எக்ஸஸ். ஆமா. ஸ்டார்ட் பண்ணிட்டா? ம். ஓகே சார். இல்ல, சார். இல்ல. நீங்க என்னமோ டவுட் கேட்டுக்க. என்ன டவுட் இருந்தா உடனே கேட்டுக்கோ. சொல்லுமா. இல்லை சார், ஈன்னு பார்த்தா எனக்கு இல்லை சார். அந்த எக்ஸ் வந்து பி வந்து சைன் எக்ஸ். ஓகே சார். b இன்டு லாக் ஆஃப் sin x. ஓகே. b இன்டு லாக் ஆஃப் x. bங்கிறது sin x. அப்ப sin x இன்டு லாக் x. சரியாம்மா? எஸ் சார். சரி. இப்ப இந்த டிஃபரன்ஷியேஷன் பண்ண பழகிக்கணும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இப்ப சொல்றது கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துங்க. டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு x. சரிங்களா? நல்லா பாருங்க. டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு என்னது? x. சரிங்களா? அப்ப என்ன பண்ண போறீங்கன்னா dy dx ஆஃப் log x. இப்ப என்னது log x வந்தா பிரச்சனை கிடையாது. இங்க என்னது log y ன்னு வருது. புரியுதா? சார். log x இருந்தா பிரச்சனை கிடையாது. வேரியபிள் என்னது? வேற வேரியபிள். புரிஞ்சுக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். And also right side dy dx of sin x into log x. கரெக்டா கண்ணு? சார்.
சரி. இப்ப ரைட் சைடுக்கு வந்து என்ன மெத்தட்னா u இன்டு v மெத்தட். u இன்டு v பொறுத்தவரைக்கும் என்ன ஃபார்முலா? u டாஷ் v பிளஸ் uv டாஷ். சரிங்களா? எஸ் அப்ப சார். u வந்து என்ன எடுப்பீங்க? sin x ன்னு எடுப்பீங்க. v வந்து என்ன எடுப்பீங்க? log x ன்னு எடுப்பீங்க. அப்ப u டாஷ் என்ன கிடைக்கும்? cos x ன்னு கிடைக்கும். cos x கிடைக்கும். v டாஷ் என்ன கிடைக்கும்? 1 by x 1 ன்னு by கிடைக்கும். x. சூப்பர். இது ரைட் சைடோட பிரச்சனை முடிஞ்சிச்சு. லெஃப்ட் சைடுல என்ன இருக்குன்னு பாருங்க. இது xங்கிற வேரியபிள், இது yங்கிற வேரியபிள். இதே log x இருந்தா என்ன எழுதிக்கலாம்? 1 by x ன்னு எழுதிக்கலாம். இது log y ன்னு வருது. அப்ப log y ன்னு வரும்போது என்ன பண்ணணும் அப்படிங்கறது திங்க் பண்ணீங்கன்னா ஃபங்க்ஷனா ஃபங்க்ஷன் ரூல். ஃபங்க்ஷனா ஃபங்க்ஷன் ரூல்னா log xனா log x ஓட ஃபார்ம் எழுதிக்கங்க. x க்கு பதிலா யார் இருக்கிறானோ அவன டெரிவேட்டிவ் பண்ணிக்கங்க. அவ்வளவுதான் டக்கன். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரூல். டவுட் இருந்தா கேட்டுக்கோ. சரிங்களா? என்ன சொன்னேன்? இங்க x ன்னு இருந்தா 1 by x. கரெக்ட்டா இந்த இடத்துல x ன்னு இருந்தா 1 by x. 1 by x. பட் x க்கு பதிலா y இருக்குன்னா என்ன பண்ண போற? அத டெரிவேட்டிவ் திரும்ப பண்ணிக்க. ஓகே. சோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் log x ன்னு வந்திருக்குன்னா 1 by x அவ்வளவுதான் ஆன்சர். 1 by x. log x ன்னு வந்தா 1 by x. 1 by x. பட் y ன்னு வந்திருந்தா என்ன பண்ணுவ? ஃபங்க்ஷனா ஃபங்க்ஷன் 1 by y into dy by dx. சரி. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கோ. பார்த்தா ஈஸி மாதிரி இருக்கும். இந்த இடத்துல தான் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவீங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கோ. சரியாமா? எஸ் சார். சரி இது என்னது u dash. u dash வேல்யூ என்ன? சார் u dash வேல்யூ வந்து cos x சார். cos x. v வேல்யூ into log x u plus sin x into 1 by x. x x x. சரி நமக்கு என்ன வேணும்? dy by dx வேணும். அதனால dy by dx y கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. கிராஸ் மல்டிப்ளை என்ன கிடைக்குது? cos x into log x plus sin x by x. கரெக்ட்டா என்ன? y யோட வேல்யூ என்ன? y வந்து x power sin x. அப்ப y யோட வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணிக்கங்க. அப்ப dy by dx equal to x power sin x. இது வந்து LCM எடுத்து போட்டீங்கன்னா x cos x into log x plus sin x divided by x. சரிங்களா? எஸ் சார். dy by dx equal to x by sin x வந்து அது என்னலாம் x sin x. இது divided by x இருக்குது. divided by x என்ன பண்ணலாம்? -1 ன்னு எழுதிக்கலாம். சரிங்களாமா? சார். 1 எழுதிக்கலாம் into x cos x into log x plus sin x. சரியா? நீ இதோட விட்டாலும் சரி கரெக்ட் ஆன்சர் தான். இது x பவர் 1 வந்து மேல வந்தா 1 by x ன்னு போறது போல அத வந்து நீங்க x பவர் -1 ன்னு மேல போட்டுட்டாலும் ஓகே தான். ரெண்டும் சேம் ஆன்சர் தான். சரிங்களா? சரி டவுட் இருந்தா கேட்டுக்கிடுங்கன்னு. லாக்ரிதம் ஃபார்முலா வச்சுட்டு போடக்கூடிய क्वेश्चन இதுதான். இந்த மாதிரி ஐடியாஸ் தான் நிறைய வரும். கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்து போடுங்க. டவுட் இருந்தாலும் கேட்டுக்குங்க. சரியாமா? எஸ் சார். சரி காப்பி பண்ணுங்க.